நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து சிம்மில் வேகட்டும். வெந்துச்சுன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு இது பச்சை வாசலாம் போயிட்டு இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சட்னி வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து இட்லி காம்போவை தான் நான் செய்யணும். இட்லி வந்து செய்ய போகிறோம். ஸோ மாவு வந்து புளிஞ்சிக்கிட்டா இல்லையான்னு தெரியுதுக்கு இப்படி எடுத்து பார்த்தோம்னாக்கா பாருங்கள், இந்த நல்லா வந்து உப்பி நல்லா இருக்குது. ஸோ நல்லா வந்து இப்படி பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னாக்கா லைட்டாக வந்து ஸோ துணியெல்லாம் சில பேர் போட்டு செய்வாங்க. பட் நான் அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. நான் அப்படியே வந்து ஊற்றிடுவேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி நம்ம இட்லி ஊற்றின பிறக்கும் வந்து இந்த பிளேட்ஸ் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அந்த கிளாத்தெல்லாம் வந்து போட்டோம்னாக்கா அது ஆக்சுவலி போட்டால் நெல்லி தான். பட் என்னன்னா டபுள் ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் அது வந்து பண்ணுறது கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து நல்லா வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பிளேட் வந்து ஸோ இட்லி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான பதத்தில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பாயில் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து பாயில் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 5 to 10 minutes இருந்துச்சுனாக்கா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு என் பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வந்து ஆறின பிறகு நம்ம சட்னி போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 5 minutes வெந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ½ an hour இருந்தால் போதும். நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் பண்ணிடலாம். பட் என்னன்னா இதுக்காக கடையிலெல்லாம் போய் வாங்கி சாப்பிடுறது, எஸ்பெஷலி இந்த பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி காஸ்ட்டு. ஸோ அதே இல்லாத போய் சாப்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் அப்செட்டு இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இது நல்லா ஆறின பிறகு நம்ம சட்னி போட்டுக்கலாம்.